அரியலூர் அருகே வெள்ளாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு 4 ஆண்டுகளாக அணுகு சாலை அமைக்கப்படாததால் பொதுமக்களும் விவசாயிகளும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் கோட்டைக்காடு பகுதியின் வெள்ளாற்றின் குறுக்கே 4 ஆண்டுகளுக்கு முன்பு மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் அணுகு சாலை அமைப்பதற்கான பணிகள் இன்னும் தொடங்காததால் மேம்பாலம் பயன்பாட்டுக்கு வராமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மக்களின் வசதிக்காக அமைக்கப்பட்ட தற்காலிக தரைப்பாலமும் அண்மையில் பெய்த மழையில் அடித்துச் செல்லப்பட்டதால் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அணுகு சாலை அமைத்து மேம்பாலத்தை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என அப்பகுதியினரின் கோரிக்கையாக உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் பெண்ணாடம் பகுதியிலே திட்டக்குடி பகுதியிலே கொண்டு வந்து விற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இன்றைக்கு விவசாயிகள் பாதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்களிடம் ஒரு உறுதிமொழியை அளித்தார்கள். வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த பாலத்தை கட்டி முடித்துவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய வரையிலே இந்த பாலங்கள் கட்டி முடிக்கப்படவில்லை. அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். மேம்பாலம் அமைந்துள்ள கோட்டைக்காடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரின் குன்னம் தொகுதியில் உள்ள நிலையில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.